நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன். கண்ணதாசன் கைமானத்துக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது செட்டிநாட்டில் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான செட்டிநாட்டு மண்டிங்க. செட்டிநாட்டில் இது என்னன்னா கஞ்சி ஊற்றி வச்சுருப்பாங்க. இந்த கஞ்சிக்கு இவ்வளோண்டு இந்த மண்டியை வச்சு தொட்டு சாப்பிட்டாங்கன்னா, அதுவும் கஞ்சி நம்ம பிளேட்லலாம் வச்சு சாப்பிட மாட்டாங்க, கிண்ணின்னு வாங்க. அப்போ இப்படி வரும் கிண்ணியே. அந்த ஒரு மாதிரி வளைவாக கீழே அதுக்கு ஒரு இதுவும் வரும். அந்த கிண்ணி மேலே உட்கார்ற மாதிரி ஒரு பிளேட் மாதிரி வேறு வரும். அந்த கிண்ணி வச்சாங்கன்னா நல்லா சாப்பிட உட்கார்ந்தாங்கன்னா இவ்வளோ உயரமாக இருக்கும் அந்த கிண்ணி. அந்த கிண்ணியில் என்ன செய்வாங்க, நல்லா கஞ்சியை போட்டு பிசைஞ்சிக்கிட்டு இந்த மண்டியை கொஞ்சம் வச்சு சாப்பிடுவாங்க. புளிஞ்சு அந்த மண்டியை கொஞ்சம் எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த மண்டி. அப்போ அந்த மண்டி சும்மா கஞ்சிக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நீங்கள் சாதம் வேணும், சாதம் வடிச்சிங்க. இன்றைக்கி எனக்கு முடியவே இல்லை, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது. அது நிறைய நாள் வரும், ஏன்னா நமக்கு அடுப்படிலே இருந்து பண்ணிகிட்டு இருக்கதால் ஒரு நாள் சோம்பேறித்தனம் வரும். அப்போ இந்த மண்டியை பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துலேருந்து 10 நாள் வச்சுக்கலாம். இந்த மண்டியை பண்ணி ஒரு பாட்டிலோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல டைட்டு மூடி போட்ட இது, ஆனால் அந்த மண்டி தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது இருக்குன்றதை ஞாபகத்துக்கு இருக்கும் என்றைக்குமே. அந்த மண்டி கிளாஸ் பாட்டிலில் வச்சுருந்திங்கன்னா அது சிகப்பாக அந்த மண்டி தெரியும் போது மண்டி இருக்குது, இன்றைக்கி இது போதுன்ற மாதிரி நம்மளுக்கு நினைப்பு இருக்கும். அந்த மண்டியை சாதம் சூடாக வடித்து வச்சுருங்க போதும். அந்த சாதத்தை போட்டு அந்த மண்டியை கொஞ்சம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ஐயோ டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அந்த மண்டி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். அது பாருங்கள் இப்படி பண்ணலான்னு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் மட்டும் நல்லெண்ணெய் தாங்க கட்டாயம், வேறு எந்த எண்ணெயும் ஊற்றக்கூடாது. ஏன்னா அது காரம் பயங்கரமாக இருக்கும். அதனால தான் இவ்வளோண்டு போட்டு தயிர் சாதத்துக்கு இவ்வளோண்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். பிசைஞ்சு சாப்பிடாம இவ்வளோண்டு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அப்படி கிளறின மாதிரி சாப்பிட்டாவே காரமும் நல்லாயிருக்கும், அதில் புளிப்பு இனிப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதில் கடுகு வெந்தயம். இப்போ பூண்டு போடுறேன் நான். அதில் பாருங்கள், பூண்டு பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். ஒரு 20 பல்லு பூண்டு பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். எதனால் பூண்டு போடுறேன்னா, மிளகாயை தாங்க போடணும். ஆனால் மிளகா போட்டால் நல்லா பயங்கரமாக வெடிக்கும். அதனால் இப்போ நான் பூண்டை போட்டேன். இதில் இந்த பாருங்கள், பொடியாக வெட்டிக்கணுங்க. மிளகா பெருசாகவே வெட்டக்கூடாது, நல்லா பொடியாக வெட்டிக்கணும். கொஞ்சம் கை எரியும் இந்த மிளகா வெட்டுறதால. இப்போ இந்த மிளகா நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கணும். இப்போ மிளகா 20 மிளகா எடுத்துகிட்ருக்குங்க. 20 மிளகா நைஸாக வெட்டினேன் அருகாமனையில். எனக்கு கையெல்லாம் பயங்கரமாக எரியுது. இதை தொடாமல் வெட்டணுன்னா கத்தி தான் ஈஸி உங்களுக்கு. அந்த காம்பு பகுதியை வெட்டாமல் அதை பிடிச்சிக்கிட்டு கத்தியில் 4ஆக வகுந்துக்குங்க. முதல் மிளகாயை 4ஆக வகுந்துக்கும் போது பிடிச்சிக்க தான் வேணும். அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு பொடியாக அந்த 4ஆக வந்து வெட்டிட்டிங்கன்னா நல்லா பொடியாக வரும். அது பொடியாக வெட்டினீங்கன்னா தான் அந்த இதோட கரைஞ்சி போயிருக்கும். நம்மளுக்கு கார டேஸ்ட் தான் தெரியுமே தவிர அந்த மிளகாயோடையே சாப்பிட்றலாம். ஒரு 15 பல்லு பொடியாக வெட்டியிருக்கேன். அதையும் அது மாதிரி பச்சை மிளகா ஒரு 20 பச்சை மிளகா பொடியாக வெட்டிகிட்ருக்கேன். இதை நான் இப்போ பூண்டும் மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் பொடியாக வச்சு வச்சுருக்கேங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப பொடியாக வெட்டி வச்சுட்டா நல்லாயிருக்கும். இன்னும் இதுவும் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கிக்கணும், வாசனை வர வரைக்கும். இது பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து வச்சுருக்கேன். அதையும் போட்டேன். காரத்தோட காரம் போடுறேன்னு நினைக்காதீங்க, இது அந்த காரம் தான் இதோட இதே. மிளகா மண்டின்னு பேர்லேயே தெரிஞ்சுக்கு உங்களுக்கு. இப்போ இதில் 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேங்க. இதை ஊற்றிடணும். நீங்கள் வெட்டி கூட வதக்கலாம் தக்காளி, ஆனால் அது குச்சி குச்சியாக நிற்கிறது எல்லாருக்கும் பிடிக்காது சில பேருக்கு. வதங்கிட்டுருக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதை நல்லா சுருள வதங்கணும். கொஞ்சம் தக்காளி வாசனையெல்லாம் பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா சுருங்க வதங்கணும். அப்போ தக்காளியை வெட்டி தான் போடுவாங்க ஆயாலாம். இப்போ நம்மளுக்கு அந்த வெட்டி போட வேணாம், வதக்கி விட்றதோட இது அரைச்சி வதக்கி விட்டால் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றதால வதக்கி அரைச்சி விட்றோம். சாரிங்க, அரைச்சி வதக்கி விட்றோம். வெட்டி போடனாலும் பொடியாக வெட்டி வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் உருளை வதங்கிடுச்சு.
இப்போ இதில் புளிங்க நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் புளி. அதான் 1/2 கப் புளி ஊற்றிருக்கேன். நீங்கள் புளி மட்டும் வேணுங்கிறது பார்த்து ஊற்றிக்குங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க. நான் சின்னதாக வச்சுட்டேன். கொதிச்சோன்னே நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெய் கொஞ்சம் வெளியே வரணும், அந்தளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு ஒரு வெல்லம் துண்டு போட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க, வெல்லமும் இதில் கரைஞ்சிருச்சு. இந்த காட்டன் தாங்காமல் என் பேரன் கூட தும்மிகிட்டே இருக்காங்க. இந்த காட்டன் தாங்காமல் எல்லோரும் இருமிட்டு தும்மிகிட்டு இருக்கோம். ஏன்னா இது பயங்கர காட்டமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், கஞ்சி கூட இவ்வளோண்டு தான் வச்சு சாப்பிடுவாங்க. சாதத்துக்கு நல்லா சூடாக சாதத்தை போட்டு பிசையிறது கூட இவ்வளோண்டு பிசைஞ்சிப்பாங்க, போட்டு பிசைவாங்க. அது சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி இதை போட்டு பிசைஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இன்னொன்று, இந்த சின்ன வெங்காயம்லாம் எதுக்கு சேர்க்குறதுனா அந்த காட்டத்துக்காக தான். இந்த சின்ன வெங்காயம்லாம் சேர்த்தா வந்து கொஞ்சம் குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய சின்ன வெங்காயம்லாம், கொஞ்சம் இல்லை நல்லாவே குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய சின்ன வெங்காயம். அதனால தான் இந்த காட்டத்துக்கு, அந்த காட்டை நம்மளுக்கு வந்து சூடாக்கி விட்டுரும். அதனால் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டால் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். அதனால தான் சின்ன வெங்காயம் சேர்க்குறது. இது வந்து கிட்டத்தட்ட ஊறுகாய் மாதிரி தாங்க. நீங்கள் உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பாருங்கள், அது மாதிரி தான் இருக்கும். இன்னும் கூட நீங்கள் கெட்டியாக ஆனாலும் ஆக்கிக்கலாம் இதை. அவ்வளோதாங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பசங்க சரி, தயிர் சாதத்துக்கும் சரி, ரெண்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு நான் எதுக்கும் நல்லாயிருக்கும் சொல்ல முடியாதுங்க. ஏன்னா தயிர் சாதம் தயிர் ஊற்றி சாப்பிடும்போது, இது கொஞ்சமாக வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு காரம் ரொம்ப தெரியாது. அப்போ நல்லாயிருக்கும். சாதத்தில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி, சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி இது இவ்வளோண்டு போட்டு அப்படி கலந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துக்கணும். மிளகா கம்மியாக வேணும், எனக்கு இவ்வளோ மிளகா வேண்டான்னு நினைக்கிறவங்க 6 மிளகா 7 மிளகா போட்டு கூட, நிறையா சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் பண்ணிக்கலாம். காரமே எங்களுக்கு ரொம்ப வேணாங்க அப்படின்றவங்க காரமே இல்லாமல் இந்த மிளகா மண்டியை பண்ணிக்கலாம். மிளகா மண்டின்றதுக்காக ஒரு 5-6 மண்டி, அழகாக 5-6 மிளகா போட்டு கூட பண்ணிக்கலாம். காரம் விரும்பி சாப்பிட்றவங்க இவ்வளோ போட்டு பண்ணால் நல்லாயிருக்குங்க. இது உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனில் கிளிக் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.